Recording has started. மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம போன வகுப்பில் அடிப்படை இயந்திரவியலில் மேல்நிலை முதலாம் ஆண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இணைப்பு பொருள்கள் அப்படின்ற பாடத்தை பற்றி பார்த்தோம். இந்த இணைப்பு பொருள்கள் பார்த்தீங்க அப்படின்னா 3 பாகங்களாக பிரிச்சிருக்காங்க. சரிங்களா? ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம போன வகுப்பில் படித்த மறைகள். சரிங்களா? அதாவது மறைகள் எங்கே பயன்படுத்துகிறாங்க, போல்ட் அண்டு நட்டில். சரிங்களா? அதை பயன்படுத்தி எப்படி தொழிற்சாலைகளில் 2 பாகங்களை இணைக்கிறாங்க அப்படின்றத பார்த்தோம். சரிங்களா? இந்த வகுப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாவிகள், அதாவது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கீ அப்படின்வோம். சரிங்களா? இந்த கீயை பயன்படுத்தி எப்படி தொழிற்சாலைகளில் இயந்திரங்களில் இருக்கக்கூடிய 2 பாகங்களானது எப்படி இணைக்கப்படுகின்றது, அதில் என்னென்ன வகைகள் இருக்குது, அந்த வகைகள் எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா சாவி மற்றும் சாவி பள்ளம் அப்படின்னா என்ன. சரிங்களா? ஸோ இதை பயன்படுத்தி எப்படி 2 பொருட்களானது இணைக்கப்படுகின்றது, எந்தெந்த இடத்துல இந்த சாவி மற்றும் சாவி பள்ளங்களை பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற தகவல்களை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? பொதுவாக இந்த இயந்திரவியல் துறை அப்படின்வாங்க. இயந்திரவியல் துறைன்னா என்னென்னா இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இந்த இயந்திரவியல் துறையில் இந்த கீ அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு இயந்திரத்தினுடைய பாகமாக செயல்படுகிறது. சரிங்களா? இந்த இயந்திரவியல் துறையில் பார்த்தீங்கன்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த கீ என்னது, ஒரு இயந்திரத்தினுடைய பாகமாக செயல்படுகிறது. எதுக்காக இது பயன்படுத்தணும் அப்படின்னா உருளை வடிவ தண்டு. உருளை வடிவ தண்டு அப்படின்னா ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா சாஃப்ட் அப்படின்வோம். சரிங்களா? அந்த உருளை வடிவ தண்டில் இருக்கக்கூடிய இந்த சாஃப்ட் அப்படின்றதுல கியர் மற்றும் ஃபிளான்ச் அப்படின்ற பாகங்களை இணைக்க பயன்படக்கூடிய பாகத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சாவி அப்படின்றோம். சரிங்களா? எதோட, இந்த உருளை வடிவ தண்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த தண்டோட எதை இணைக்க பயன்படுது, பல்லிணைகள் மற்றும் ஃபிளான்ச் போன்ற பாகங்களை இணைப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய அந்த இயந்திர பாகத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம், சாவி அப்படின்றோம். சரிங்களா? இந்த சாவி பார்த்தீங்க அப்படின்னா என்ன செய்யும்னா சுழலும் விசை கிடைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த உருளை வடிவ தண்டு மட்டும் சுழலாமல் என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா அதனுடன் இணைக்கப்பட்டுள்ள இந்த ஃபிளான்ச் மற்றும் பல்லிணைகளும் சேர்ந்து சுழல்வதற்கு எது பயன்படுகிறது அப்படின்னா இந்த சாவியானது பயன்படுகிறது. ஏன்னா சாஃப்ட் பார்த்தீங்கன்னா அந்த சுழலும் தண்டு பார்த்தீங்கன்னா என்னது சுழன்று கொண்டே இருக்கும். அதுக்கு அதனால தான் அதுக்கு பேர் என்ன சொல்லியிருக்காங்க, சாஃப்ட் அப்படின்றாங்க. சரிங்க? அப்படி அந்த சாஃப்ட் மட்டும் சுழலாமல் அதனுடன் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பல்லிணைகள் மற்றும் ஃபிளான்ச் போன்ற பாகங்களை அதனுடன் சேர்த்து சுழல செய்வதற்கு இந்த சாவியானது பயன்படுகிறது. சரிங்களா? இந்த சாவி பார்த்தீங்க அப்படின்னா திருப்பு விசை மற்றும் வெட்டு விசை தகவும் ஏற்படுகிறது. சரிங்களா? திருப்பு விசை மற்றும் வெட்டு விசை தகவும் என்ன பார்த்தீங்கன்னா சாவியில் ஏற்படுகிறது. அதனால தான் இந்த சாவி எந்த உலோகத்தால் செஞ்சுருக்காங்க அப்படின்னா எஃகு அப்படின்ற உலோகத்தால் செய்யப்பட்டுள்ளது. சரிங்களா? அப்படி பயன்படுத்தக்கூடிய இந்த சாவி எந்த உலோகத்தால் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னா எஃகு அப்படின்ற, எஃகுனா இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம், ஸ்டீல் அப்படின்வாங்க. சரிங்களா? அந்த ஸ்டீல் என்ற உலோகத்தால் இந்த சாவி அப்படின்றது வடிவமைக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும், இந்த இங்கே இருக்க ஸ்கொயராக இருக்க அதுக்கு பேர் தான் சாவி பேர். இந்த மேலே இந்த ஒரு பள்ளமாகி விட்டுருக்காங்களா, இந்த பள்ளத்துக்கு பேர் தான் என்னது, சாவி பள்ளம் அப்படின்னு பேர். சரிங்களா? இதை தான் ஃபிளான்ச் அப்படின்வோம், இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், பல்லிணைகள் அப்படின்றோம். ஸோ இந்த இரண்டையுமே இந்த சாஃப்ட்டுடன் இணைக்க பயன்படக்கூடியதான் என்னது இந்த சாவி அப்படின்றது. சரிங்களா? இப்போ இந்த சாவியில் என்னென்ன வகைகள்லாம் இருக்குது, சரிங்களா, என்னென்ன வகைகள்லாம் இந்த இயந்திரங்களில் இணைப்பதற்கு பயன்படுத்துகிறாங்க தொழிற்சாலைகளில் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சாவியினுடைய அமைப்பை பொருத்துவதற்கான அந்த சாவி பள்ளமானது எப்படி வெட்டப்பட்டிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வியூ கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு சாஃப்டோட ஃபிளான்ச் ஒரு சாவி மூலமாக இணைக்கப்பட்டிருக்கு. அது என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா ஒரு சைடு வியூ, அதாவது பக்க தோற்றத்தின் மூலமாக உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா மேலே இந்த அச்சு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த அச்சு தான் பார்த்தீங்கன்னா அது சாஃப்ட் அப்படின்னு பேர் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இந்த சாஃப்டினுடைய மேற்படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹப்புன்னு அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதுக்கு பேர் என்னது ஹப்பு.
ஸோ இந்த ஹப் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒன்று கியராக இருக்கலாம், அல்லது புள்ளியாக இருக்கலாம், அல்லது ஃப்ளான்ஸாக இருக்கலாம். சரிங்களா? இந்த 2 விட்டம் இருக்கு பார்த்தீங்களா, 2 இந்த சாஃப்டினுடைய விட்டத்திலையும் நம்ம இணைக்கக்கூடிய இந்த ஹப் அல்லது கியர் இருக்கு பார்த்தீங்களா, இதனுடைய விட்டத்திலையும் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா இணையாக ஒரு பள்ளமானது என்ன செஞ்சிருக்காங்க, வெட்டப்பட்டிருக்கும். சரிங்களா? அந்த பள்ளத்தை தான் நம்ம என்ன சொல்றோம், சாவி பள்ளம் அப்படின்றோம். இந்த சாஃப்டினுடைய விட்டத்துல பாதியும், அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இணைக்க வேண்டிய பொருளினுடைய விட்டத்துல பாதியும் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா இணையாக ஒரு பள்ளமானது வெட்டப்பட்டிருக்கும். அந்த பள்ளத்தை தான் நம்ம என்ன சொல்றோம், சாவி பள்ளம் அப்படின்றோம். அதாவது ஆங்கிலத்துல கீவே அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்படி பயன்படுத்தக்கூடிய இந்த சாவியில என்னென்ன வகைகள்லாம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க, சாவியின் வகைகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆங்கிலத்தில் டைப்ஸ் ஆஃப் கீஸ் அப்படின்வாங்க. ஸோ இந்த சாவிகளை வந்து பார்த்தீங்கன்னா 3 வகைகளாக சாவிகளை பிரிக்கலாம். சாவியின் வகைகள் மொத்தம் எத்தனை, 3 வகைகள். ஸோ இங்கே பாருங்க, ஒன்று என்ன அப்படின்னா சங்கு சாவி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது சேடில் சாவி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மூணாவது வகை என்ன அப்படின்னா உருளை சாவி. ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம்னா ரவுண்டு கீ அப்படின்வாங்க. இந்த 3 வகைகளாக சாவிகளை என்ன செஞ்சிருக்காங்கன்னா பிடிச்சிருக்காங்க. சரிங்களா? இது போக அந்த சங்கு சாவி முதல் வகை இருக்கு பார்த்தீங்கன்னா, சங்கு சாவின்றத, அந்த சங்கு சாவியை வந்து மேலும் 4 வகைகளாக பிரிச்சிருக்காங்க. அதுல என்னென்ன வகைகள் அப்படின்னா, ஒன்று இணை சாவி அப்படின்னு பேரு. இது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பேரலல் கீ அப்படின்வாங்க. இரண்டாவது வகை வந்து பார்த்தீங்கன்னா முனைமேடு கொண்ட சாவி. இது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஜிப் ஹெட்டட் கீ அப்படின்வாங்க. அடுத்து மூன்றாவது வகை ஃபெதர் சாவி அப்படின்றாங்க. இது ஆங்கிலத்தில் ஃபெதர் கீ அப்படின்வோம். அடுத்து 4வது வகை உட்ரஃப் சாவி. இது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா உட்ரஃப் கீ அப்படின்வாங்க. ஸோ இந்த 4 வகைகளும் எதனுடைய வகையை சார்ந்தது அப்படின்னா சங்கு சாவியின் வகையை சார்ந்தது. அடுத்து வந்து 2வது வகை என்ன பார்த்தீங்கன்னா சேடில் சாவி. இந்த சேடில் சாவியை எத்தனை வகையாக பிரிச்சிருக்காங்கன்னா அதனுடைய அமைப்பை பொறுத்து 2 வகைகளாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று என்ன அப்படின்னா ஹாலோ சேடில் சாவி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா ஹாலோ சேடில் கீ அப்படின்வாங்க. அடுத்து 2வது வகை தட்டை சேடில் சாவி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ஃபிளாட் சேடில் கீ அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து சாவியினுடைய கடைசி மற்றும் 3வது வகை என்ன பார்த்தீங்கன்னா உருளை சாவி. இதை ரவுண்டு கீ அப்படின்னு சொல்லுவோம். இதை எத்தனை வகைகளாக பிரிச்சிருக்காங்கன்னா 2 வகைகளாக பிரிச்சிருக்காங்க. எதை பொறுத்து அப்படின்னா அந்த சாவியினுடைய வடிவம் அல்லது அமைப்பை பொறுத்து. ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா சரிவு உருளை சாவி அப்படின்வாங்க. டேப்பர்டு ரவுண்டு கீ அப்படின்னு சொல்லுவோம். 2வது வகை சரிவற்ற உருளை சாவி, அதாவது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஸ்ட்ரெயிட் ரவுண்ட் கீ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தொழிற்சாலைகளில் இயந்திரங்களில் இருக்கக்கூடிய பாகங்களை இணைக்க பயன்படக்கூடிய இணைப்பு பொருள்கள் இருக்கக்கூடிய சாவிகள் அப்படின்ற அந்த இணைப்பு பொருளினுடைய வகைகள் தான். சரிங்களா? இப்போ இந்த வகைகள் எல்லாம் நம்ம எந்தெந்த இயந்திரங்கள்ல எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துறோம் அப்படின்றத நம்ம ஒவ்வொன்றா விளக்கமா பார்க்கலாம். அதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்ன அப்படின்னா சங்கு கீ. சரிங்களா? இந்த சங்கு கீ என்பது பார்த்தீங்கன்னா ஒரு வரையறுக்கப்பட்ட சாவி அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன சார் வரையறுக்கப்பட்ட அப்படின்னா ஆங்கிலத்தில் என்ன சொல்லணும்னா ஸ்டாண்டர்டைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது இந்திய தர நிர்ணய கழகம் அப்படின்ற ஒரு அமைப்பானது தொழிற்சாலைகளில் நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லா பாகங்களையும் கருவிகளையும் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அப்படி நம்ம இந்த கீயை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நிறுவனமானது இந்த அளவுல தான் இருக்கணும் அப்படின்றத ஒரு வரையறை செஞ்சிருக்காங்க. அதனால தான் இந்த சங்கு கீ என்ன சொல்றாங்க ஒரு வரையறுக்கப்பட்ட சாவி அப்படின்றாங்க. இப்போ இந்த சாவியினுடைய குறுக்கு வெட்டு தோற்றம் வந்து பார்த்தீங்கன்னா குறுக்கு வெட்டு தோற்றம் அப்படின்னா கட் செக்ஷனல் வியூ அப்படின்வாங்க ஆங்கிலத்தில். அதாவது ஒரு பொருளை வந்து குறுக்காக கட் பண்ணி அதனுடைய தோற்றத்தை பார்க்கும் பொழுது என்ன வடிவம் தெரியுதோ அதை தான் நம்ம என்ன சொல்றோம் குறுக்கு வெட்டு தோற்றம் அப்படின்றோம். அதே போல இந்த சங்கு சாவியை வெட்டி அதனுடைய தோற்றத்தை பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்று சதுர வடிவில் இருக்கும் அல்லது செவ்வக முகப்பினை கொண்டதாக இருக்கும். சரிங்களா? அதனுடைய முகப்பு என்ன வடிவத்தில் இருக்கும், ஒன்று சதுர வடிவத்தில் இருக்கும் அல்லது செவ்வக வடிவத்தில் இருக்கும்.
சரிங்களா. இதனுடைய 2 முனைகளும் பார்த்தீங்க அப்படின்னா சதுரம் அல்லது வட்ட வடிவமாக இருக்கும். அதாவது இந்த கீயினுடைய 2 முனைகளும் ஒன்று சதுர வடிவத்தில் இருக்கும் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வட்ட வடிவத்தில் இருக்கும். சரிங்களா. இப்படி இந்த வரையறுக்கப்பட்ட இந்த சங்கு சாவியை 5 வகைகளாக பிரிச்சிருக்காங்க. ஸோ அதை நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஸோ இப்போ என்னன்றதை பார்க்கலாம். ஒன்று இணை சாவி, அடுத்து 2வது வந்து பார்த்தீங்கன்னா சரிவு சாவி, 3வது முனைமேடு கொண்ட சாவி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபெதர் சாவி, 5வது வந்து உட்ரப் சாவி. இப்படி இந்த சங்கு சாவியை 5 வகைகளாக பிரிச்சிருக்காங்க. சரிங்களா. இப்போ இதில் ஒவ்வொன்றும் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இணை சாவி, அதாவது பேரலல் கீ அப்படிங்கிறது. சரிங்களா. இந்த பேரலல் கீ வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அதனுடைய வடிவம் தான் இங்கே படத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஷேப்பில் தான் இருக்கும். இப்போ இந்த இணை சாவியினுடைய குறுக்கு வெட்டு தோற்றம் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். குறுக்கு வெட்டு தோற்றம்னா என்னது? கட் செக்ஷனல் வியூ அப்படின்னு அர்த்தம். அதான சார் கட் செக்ஷனல் அப்படின்னா இந்த இதை சாவி அப்படின்னா இதை இப்படி குறுக்காக இப்படி வெட்டிட்டு இதனுடைய முகப்பு அப்படின்னா இந்த இது அதனுடைய முகப்பு. சரிங்களா. இந்த பகுதியை தான் அதனுடைய முகப்பு அப்படின்வாங்க, ஃபேஸ் அப்படின்வாங்க. சரிங்களா. அப்படி இந்த குறுக்கா வெட்டி அதனுடைய அந்த முகப்பு பகுதியை பார்த்தோம் அப்படின்னா தெரியக்கூடிய தோற்றத்தை தான் நம்ம என்ன சொல்றோம்? குறுக்கு வெட்டு தோற்றம் அப்படின்றோம். இப்ப இந்த இணை சாவியினுடைய குறுக்கு வெட்டு தோற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னா சதுரம் அல்லது செவ்வக வடிவத்துல இருக்கும். சரிங்களா. இப்ப இந்த சாவியினுடைய வந்து அகலம் அப்படின்றது இதுதான் அகலம். சரிங்களா. தடிமன் அப்படின்றது இதைதான் தடிமன் சொல்லுவாங்க, திக்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அகலமும் தடிமனும் பாத்தீங்க அப்படின்னா இந்த சாவியினுடைய முழு நீளத்துக்கும் ஒரே அளவாக இருக்கும். அதாவது கூடுதோ குறையெல்லாம் இருக்காது. சரிங்களா. அகலமும் ஒரே மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் எப்படி இருக்கும்? தடிமன் அப்படியே திக்னஸ் எப்படி இருக்கும்? இந்த சாவியினுடைய முழு நீளத்திற்கும் ஒரே அளவாக இருக்கும். சரிங்களா. அப்படி இருக்கக்கூடிய இந்த இணை சாவிய எந்த இடத்துல பயன்படுத்துறாங்க அப்படின்னா கப்பி அப்படின்னா என்னது? ஆங்கிலத்துல புள்ளி அப்படின்வாங்க. சரிங்களா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பல்லிணைகள் கியர் அப்படின்வாங்க. மற்றும் இது போன்ற பாகங்களை வந்து சாஃப்ட் அப்படின்ற அச்சுடன் இணைப்பதற்காக இந்த இணை சாவியானது என்ன செய்து பயன்படுகிறது. சரி. அப்படி இந்த இணை சாவி வந்து எந்த இடத்துல பயன்படுத்துவாங்க அப்படின்னா அதிக சக்தியை கடத்தும் இடங்கள்ல இந்த வகை சாவியானது பயன்படுத்தப்படுகின்றது. சரிங்களா. அதனால் சார் அதிக சக்தியை கடத்தும்னா இந்த கியர்ல வந்து பாத்தீங்கன்னா அதிக சக்தியை கடத்தக்கூடிய இடங்கள்ல தான் கியர் இந்த புள்ளி இதெல்லாம் பயன்படுத்துவாங்க. ஸோ அந்த இடங்கள்ல அந்த பாகங்களை அச்சுடன் இணைப்பதற்காக பயன்படுத்தப்பட சாவி தானது இந்த இணை சாவி அப்படின்னு. சரிங்களா. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா சரிவு சாவி. இது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா டேப்பர் கீ அப்படின்வாங்க. அதனுடைய ஹெட்டிங்லேயே வந்துருச்சு பாருங்க, சரிவு சாவி. அப்போ அந்த சாவி எப்படி இருக்கும்? சரிவா இருக்கும்னு அர்த்தம். எதுல சரிவா இருக்கும் அப்படின்னா இந்த சாவியினுடைய அகலத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த வித மாற்றமும் இருக்காது. ஸோ அந்த சாவியினுடைய முழு நீளத்துக்குமே அகலம் எப்படி இருக்கும்? ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்ப எதுல சார் அதனுடைய சரிவு கொடுத்துருப்பாங்க அப்படின்னா தடிமன் என்ன சொன்னோம்? திக்னஸ் அப்படின்னோம். இப்போ இந்த பகுதியை என்ன சொல்லுவோம்? திக்னஸ் அப்படின்றோம். இந்த திக்னஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சரிவானது கொடுக்கப்பட்டிருக்கும். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இதனுடைய அளவும் பாத்தீங்கன்னா டிஃபரெண்டா இருக்கும். இது அதிகமா இருக்கும், போக போக இதனுடைய அளவு என்ன செஞ்சிருக்கும்? கம்மியா இருக்கும். ஸோ அப்ப இந்த சரிவு சாவில எதுல சரிவானது இருக்கும் அப்படின்னா அகலத்துல சரிவு இருக்காது, தடிமன்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த சரிவானது கொடுக்கப்பட்டிருக்கும். சரிங்களா. அதே போல இந்த சாவியினுடைய எந்த பகுதியில வந்து தடிமன்ல வந்து சரிவானது இருக்கும் அப்படின்னா அடிப்பகுதி வந்து பாத்தீங்கன்னா நீல வாட்டத்துல ஒரே மாதிரி என்ன செஞ்சிருப்பாங்க? தட்டையா இருக்கும். சரிங்களா. அப்ப எங்க சரிவானது இருக்கும் அப்படின்னா இந்த தடிமனினுடைய மேல்புறம் இருக்கு பாத்தீங்களா, அந்த மேல்புறத்துல தான் இந்த சரிவானது கொடுக்கப்பட்டிருக்கும். எவ்வளவு சரிவு கொடுக்கப்பட்டிருக்கும்னா 1:100 என்ற விகிதத்துல இந்த சரிவு சாவியினுடைய அளவானது சரிவு கொடுக்கப்பட்டிருக்கும். சரிங்களா. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா டேப்பர் கீ அப்படின்னு அர்த்தம். அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா முனை மேடு கொண்ட சாவி, அதாவது ஆங்கிலத்துல ஜிப் ஹெட்டட் கீ அப்படின்வாங்க. ஸோ அந்த ஜிப் ஹெட்டட் கீயினுடைய அமைப்பு தான் இங்க படத்துல கொடுத்துருக்காங்க.
சரிங்களா. பொதுவா வந்து நம்ம ஒரு சரிவு சாவி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த சரிவு சாவில இந்த சிறிய தடிமன் முன்னாடி இருக்கக்கூடிய இந்த சின்ன தடிமன் இருக்கு பாத்தீங்களா, அந்த தடிமன் வந்து பாத்தீங்கன்னா இந்த என்னது பாகத்தை இணைச்சிருப்பாங்க. இப்ப நம்ம அந்த பாகத்தை கலட்டணும் அப்படின்னா என்ன செய்வாங்கன்னா அந்த தடிமனினுடைய சிறிய பகுதி இருக்கு பாத்தீங்களா, அந்த பகுதியில என்ன செய்வாங்கன்னா சுத்தியில வச்சு என்ன செய்வாங்க அதை கட்டுவாங்க. கட்டி அந்த சாவியை வந்து என்ன செய்வாங்க அச்சுல இருந்து கலட்டி வெளியே எடுப்பாங்க. சரிங்களா. அப்படி செய்யாமல் அந்த சாவியினுடைய முகப்பு பகுதி இருக்கு பாத்தீங்களா, முனை, முகப்புனா என்னதுன்னா இந்த முனை. ஸோ இந்த முனையில வந்து பாத்தீங்க அப்படின்னா தடுக்கு அல்லது முனை மேடு. சரிங்களா. தடுக்கு அப்படின்னா ஸோ ஒரே ஒரு இது மட்டும் இருக்கும், அல்லது என்ன பாத்தீங்கன்னா இப்படி ஒரு முனை மேடு மாதிரி என்ன செஞ்சிருப்பாங்கன்னா கொடுத்துருப்பாங்க. சரிங்களா. ஸோ இந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ள கீயை தான் நம்ம என்ன சொல்றோம் முனை மேடு கொண்ட சாவி அப்படின்றோம். எதுக்காக இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்ப நம்ம வந்து ஒரு பொருளை வந்து பழுது பார்க்க போறோம், அல்லது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல வந்து பராமரிப்பு பண்ணி செய்யணும் கலட்டி. ஸோ அப்போது அதை வந்து எளிதில் அந்த இணைப்புல இருந்து கலற்றுவதற்கு வசதியாக இந்த முனை மேடானது அல்லது தடுக்கின்ற பாகமானது கொடுக்கப்பட்டிருக்கும். இப்ப இது இல்லாம இருந்துச்சு அப்படின்னா ஒரே ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். இப்ப இதை வச்சு நம்ம அடிக்கும் பொழுது சுத்தியில வச்சு அடிக்கும் பொழுது அந்த சாவியானது உடைவதற்கு அல்லது டேமேஜ் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனாலதான் என்ன செஞ்சிருக்காங்கன்னா இது எளிதில் கலட்டுவதற்காக உங்களுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருக்காங்க ஒரு மேடு போன்ற அமைப்பை கொடுத்திருக்காங்க. அதனால அந்த கீக்கு என்ன சொல்றாங்க முனை மேடு கொண்ட சாவி அப்படின்றோம். சரியா. இந்த இதை எப்படி என்னது பயன்படுத்தி இணைச்சிருக்காங்க அப்படின்றது இந்த படத்துல கொடுத்திருக்காங்க பாருங்க. ஓகே. இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது என்ன அப்படின்னா ஃபெதர் கீ. இந்த ஃபெதர் கீ வந்து பாத்தீங்கன்னா பொதுவா நம்ம பொருத்தக்கூடிய பாகம் இருக்கு பாத்தீங்களா, அந்த பொருத்தக்கூடிய பாகத்துல ஏதாவது ஒரு பாகத்துல வந்து பாத்தீங்கன்னா பிக்ஸ்டா என்ன செஞ்சிருப்பாங்க அதை நிலையாக திருகாணி மூலமாக, திருகாணினானது ஸ்க்ரூ மூலமா பொருத்திடுவாங்க. சரிங்களா. நம்ம இதுக்கு முன்னாடி படிச்ச கீ எல்லாமே பாத்தீங்கன்னா ரெண்டு பொருளுக்கு நடுவுல இந்த சாவி பள்ளத்துக்கு நடுவுல என்ன செய்வாங்க இந்த கீயை செலுத்துவாங்கன்னு சொல்லி படிச்சிருக்கோம். ஆனா அந்த ஃபெதர் கீ அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்ம பொருத்தக்கூடிய இந்த இரண்டு பாகங்கள் இருக்கு பாத்தீங்களா, இப்ப இது ஒரு பாகம் இன்னொரு பாகம் ஒன்று இருக்கும். இப்போ பொருத்தக்கூடிய இந்த ஒரு பாகத்துல என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த சாவிக்கு மேல ரெண்டு துளை இருக்கு பாத்தீங்களா, ஸோ அந்த துளை மாதிரி இங்கே ஒரு துளை போட்டிருப்பாங்க. ஸோ அதை வச்சுட்டு என்ன செய்வாங்கன்னா அந்த துளையின் வழியாக திருகாணி மூலமாக இந்த சாஃப்ட் அப்படின்றதுல என்ன செய்வாங்க நிலையாக பொருத்திடுவாங்க ஒரு பகுதியை. அப்ப இந்த சாவிக்கு மற்றொரு பகுதி இருக்கும்ல மேல்புறம், அந்த பாகம் வந்து எதோட இணைஞ்சிருப்பாங்க பாத்தீங்கன்னா மற்றொரு பாகத்தினுடைய சாவி பள்ளத்தின் வழியாக என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா இணைந்திருக்கும். சரிங்களா. இது பாக்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி படிச்ச இணை சாவி இருக்கு பாத்தீங்களா பேரலல் கீ, அந்த சாவி போன்றவே தான் என்ன செய்யும் அப்படின்னா இருக்கும். ஆனால் அதனுடைய வெட்டு தோற்றம் வந்து ஒன்னு சதுர வடிவில் இருக்கும், செவ்வக வடிவில் இருக்கும் படிச்சிருக்கோம். ஆனா இந்த ஃபெதர் சாவியினுடைய வெட்டு தோற்றம் வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வக வடிவத்துல இருக்கும், சதுர வடிவத்துல இருக்கும், அதே நேரத்துல வந்து புறாவால் வடிவத்துல இருக்கும் அல்லது வட்ட வடிவத்தில் இருக்கும். சரிங்களா. எது இந்த ஃபெதர் கீயினுடைய குறுக்கு வெட்டு தோற்றம். ஸோ இதுதான் வந்து ஃபெதர் கீ அப்படின்றோம். அடுத்து சேடில் சாவி, சாவியினுடைய இரண்டாவது வகை. சரிங்களா. இந்த சேடில் சாவி வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பாகம் இருக்கும் பொதுவாக சாவிக்கு, அதுல மேல் பாகம் கீழ் பாகம் ரெண்டு இருக்கும். இந்த சேடில் சாவியினுடைய மேல் பாகம் வந்து பாத்தீங்கன்னா ஹப்புன்னு என்னன்னா நம்ம இணைக்க வேண்டிய பொருள் இருக்கு பாத்தீங்களா, அந்த இணைக்க வேண்டிய பொருளை தான் நம்ம ஹப் அப்படின்றோம். அந்த ஹப்பினுடைய உள்ள சாவி பள்ளத்துல பொருந்தும். சரி சார், அப்ப அடிப்பாகம் வந்து எதுல சார் பொருந்தும் அப்படின்னா இந்த உருளை வடிவ கம்பி இருக்காது ஏதாவது சாஃப்ட்ன்றோமா இல்லையா, இந்த சாஃப்ட்ல வந்து படியும்படி என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா அது வடிவமைக்கப்பட்டிருக்கும். சரிங்களா. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உருளை வடிவத்துல வந்து பாத்தீங்கன்னா சாவி பள்ளம் இருக்காது, ஒரே உருளை வடிவமா இருக்கும். அந்த உருளை வடிவத்துக்கு ஏத்த மாதிரி என்ன செஞ்சிருப்பாங்கன்னா இந்த கீயினுடைய அடிப்பகுதியை வடிவமைச்சிருப்பாங்க. சரிங்களா. அதனால இந்த சேடில் சாவின்றது பாத்தீங்க அப்படின்னா குறைந்த விசையை தாங்கும் அச்சுகள்ல வந்து இயக்க பயன்படுகிறது. அதாவது ரொம்ப குறைவாக சுழலும் விசை இருக்கக்கூடிய அச்சுகள்ல இந்த சாவி வந்து பயன்படுத்துறாங்க. சரிங்களா. ஏன் அப்படின்னா இந்த சாஃப்ட்வேர் என்ன செய்யாது சாவி பள்ளம் இருக்காது, அதனுடைய மேற்பரப்புல தான் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா பொருத்திருப்பாங்க. சரிங்களா. ஏன் அதிக விசையை தரும்போது பொருத்தணும் அப்படின்னா அது என்ன செஞ்சிடும் சாவி கலண்டு வெளியே வந்துடும் அதுல இருந்து. அதனாலதான் இந்த சேடில் சாவியானது குறைந்த
விசையை தாங்கக்கூடிய இடங்கள்ல பயன்படுத்தப்படுது. அப்படி பயன்படுத்தக்கூடிய இந்த சேடில் சாவியை தான் 2 வகையா பிரிச்சிருக்காங்க. ஒன்று என்ன அப்படின்னா ஹாலோ சேடில் கீ, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா தட்டை சேடில் கீ அப்படின்னு. சரியா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஹாலோ சேடில் கீனா என்ன, தட்டை சேடில் கீனா என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாலோ சேடில் கீ. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சேடில் சாவியினுடைய அடிப்பாகம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா குளிர்ந்த பரப்பாக இருக்கும். எப்படி இருக்கும்? குளிர்ந்த பரப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த அச்சினுடைய அந்த வடிவத்திற்கு ஏற்றமாகிய அதனுடைய அடிப்பாகம் வந்து எப்படி இருக்கும்? குளிர்ந்த பரப்பாக இருக்கும். ஆனால் அதனுடைய மேற்பரப்பு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா தட்டையாக இருக்கும். சரிங்களா? இதனாலதான் இதுக்கு பேர் என்ன சொல்றாங்க, ஹாலோ சேடில் கீ அப்படின்றாங்க. அப்போ அந்த அடிப்பாகம் வந்து குளிர்ந்த பரப்பாக இருக்கு பாருங்க, அந்த பாகம் வந்து அந்த சாஃப்டோட மேற்பரப்புல படிஞ்சிருக்கும். அதுக்கு மேல இருக்கக்கூடிய தட்டையான பரப்பு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹப் அப்படின்ற இணைக்க வேண்டிய பொருளோட சாவி பள்ளத்துல வந்து பாத்தீங்கன்னா இணைந்திருக்கும். சரிங்களா? இதான் வந்து பாத்தீங்கன்னா ஹாலோ சேடில் கீ அப்படின்றாங்க. இது எங்க பயன்படுத்தப்படுது அப்படின்னா குறைந்த சக்தியை கடத்தும் இணைப்புகள்ல இது பயன்படுது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தட்டை சேடில் கீ. இது வந்து பாக்குறதுக்கு வந்து அப்படியே ஃபுல்லா தட்டை இந்த மாதிரி பிளாட்டா இருக்கும். சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய முகப்பு எப்படி இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒன்று செவ்வக முகப்பு வெட்டு தோற்றம் கொண்டதாக இந்த சேடில் கீ ஆனது இருக்கும். சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹப் அப்படின்ற பாகத்துல மட்டும்தான் என்ன செஞ்சிருப்பாங்க, சாவி பள்ளமானது வெட்டப்பட்டிருக்கும். சாஃப்ட்வேர் என்ன செஞ்சிருக்காது, சாவி பள்ளம் இருக்காது. ஆனா இந்த ஹாலோ சேடில் கீயை விட இந்த தட்டை வடிவ சேடில் கீயினுடைய பிடிப்பு தன்மை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கும். சரிங்களா? ஏன் அப்படின்னா இது வந்து ஃபிளாட்டா இருக்கும். அது வந்து குளிர்ந்த பரப்பா இருக்கனால வேகமா என்ன செஞ்சோம்னா வலிக்கிட்டு வந்துடும். அதனால இந்த ஹாலோ சேடில் கீயை விட இந்த தட்டை சேடில் சாவியினுடைய பிடிப்பு தன்மை வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். நம்ம அடுத்து பார்க்க போறது என்னன்னா உருளை வடிவ சாவி. சரிங்களா? இந்த உருளை வடிவனாலே அதனுடைய வெட்டு தோற்றம் என்ன தம்பி இருக்கும், வட்ட வடிவமாக தான் இருக்கும். சரிங்களா? அல்லது உருளை வடிவத்தை கொண்டதா இருக்குன்னு சொல்லலாம். அப்ப இந்த உருளை வடிவ சாவியினுடைய வெட்டு தோற்றம் வந்து உருளை வடிவம் கொண்டதாக இருக்கும். சரிங்களா? ஆனா இதனுடைய வந்து பாத்தீங்கன்னா உருளை வடிவ கீழ்களில் அதுல நீல வாட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா சரிவானது கொடுக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? சரிவானது கொடுக்கப்பட்டிருக்கும். இது வந்து எப்படி இணையும்னா நம்ம இணைக்க வேண்டிய அந்த உருளை கம்பி இருக்கு பாத்தீங்களா, அந்த சாஃப்டையும் அதுக்கு மேல இணைக்கக்கூடிய அந்த பொருளையும் ஹப் அப்படின்ற பொருளையும் ஒன்றாக வைத்து என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு துளையானது போடப்படும். சரிங்களா? அந்த துளையில வந்து இந்த ரவுண்டு கீயை பயன்படுத்தி என்னதுன்னா அந்த 2 பாகங்களானது இணைக்கப்படுகின்றது. உதாரணத்துக்கு இந்த மாட்டு வண்டி சக்கரம் பாத்தீங்களா, அந்த மாட்டு வண்டி சக்கரத்தை வந்து எதுல பொருத்திருப்பாங்கன்னா நடுவில் ஒரு உருளை வடிவமான கம்பி இருக்கும். அந்த கம்புக்கு நேராக ஒரு துளை போட்டிருப்பாங்க, துளையில பொருத்திருப்பாங்க பாத்தியா, அந்த மெத்தடை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா ரவுண்டு கீ அப்படின்றாங்க. இது எங்க பயன்படுது அப்படின்னா குறைந்த சக்தியை கடத்தும் இடங்கள்ல பயன்படுத்தப்படுகின்றது. சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா சரிவு உருளை மற்றும் சரிவற்ற உருளை அப்படின்ற 2 வகைகளாக என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா இந்த ரவுண்டு கீயை பிரிச்சிருக்காங்க. அதன சரிவு உருளை மற்றும் சரிவற்ற உருளை ஒன்றீங்க. சரிவு உருளை அப்படின்னா அந்த உருளையினுடைய நீல வாக்குல சரிவு இருக்கும். சரிசம உருளை அப்படின்னா ஒரே ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். அததான் ரவுண்டு கீ அப்படின்றோம். அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா இப்ப நம்ம சாவிகளை பத்தி படிச்சோம். இந்த சாவிகள்ல அதனுடைய அளவுகளை எப்படி குறிக்கிறாங்க, என்ன எழுத்துக்களால குறிச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா சாவிகளுடைய அமைப்பு இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட அளவுகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா BH W L இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒவ்வொரு எழுத்துக்களும் எதை குறிக்குது அப்படின்றத பார்க்கலாம். இதுல கேபிட்டல் D அப்படின்றது எதை குறிக்கும் அப்படின்னா உருளை தண்டின் விட்டம். உருளை தண்டுன்னு என்னது, சாஃப்ட்னு அர்த்தம். ஸோ அந்த சாஃப்டினுடைய டயாமீட்டரை குறிக்கக்கூடியது அந்த கேபிட்டல் D அப்படின்னு அர்த்தம். அடுத்து D, இது எதை குறிக்குது அப்படின்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய சாவியினுடைய தடிமன். தடிமன் என்னது, திக்னஸ் அப்படின்னு அர்த்தம். தடிமன் என்னது, திக்னஸ். இங்க கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா. ஸோ இதுதான் அந்த சாவியினுடைய திக்னஸ். இது எதுல குறிப்பாங்கன்னா T அப்படின்ற எழுத்தால குறிச்சிருப்பாங்க. அடுத்து W. இந்த W என்பது எதை குறிக்குது அப்படின்னா
சாவியினுடைய அகலம், அதாவது வித்தை குறிக்குது. இங்க கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, டபிள்யூ கொடுத்துருக்காங்களா. ஸோ இதுதான் அந்த சாவியினுடைய அகலம். சரிங்களா, இது எந்த எழுத்தால குறிச்சிருக்காங்கன்னா டபிள்யூ அப்படின்ற எழுத்தால குறிச்சிருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆர். இந்த ஆர் என்பது எந்த சாவிக்கு பயன்படுத்தாங்கன்னா ரவுண்டு சாவிக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, ஏன்னா வட்ட வடிவத்துக்கு தான் ஆரம் இருக்கும். அப்போ ஆர் என்பது எதை குறிக்குது அப்படின்னா அந்த சாவியினுடைய ஆரத்தை குறிக்குது, அதாவது ரேடியஸை குறிக்குது. அதே மாதிரி எல் அப்படின்றது குறிக்குது அப்படின்னா இதுதான் எல்லு. சரி, எல் அப்படின்றது நம்ம சாவியினுடைய நீளத்தை குறிக்கின்றது, அதாவது லென்த்தை குறிக்கிறதா எல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஸ்மால் டி அப்படின்றது எதை கொடுத்துருக்காங்க அப்படின்னா சாவியினுடைய விட்டம், அதாவது கீஸ் டயாமீட்டர் அப்படின்றத குறிக்கின்றது. சரிங்களா, பொதுவா அந்த சாவியில கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சரிவானது எந்த அளவு விகிதத்தில் இருக்கும் அப்படின்னா 1:100 என்ற விகிதத்தில் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கும். சரிங்களா, இதை தான் வந்து பாத்தீங்கன்னா சாவி பள்ளத்தினுடைய அளவுகளை குறிப்பிடும் முறை. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா சாவிகளினுடைய முகப்புகள். சரிங்களா, ஒவ்வொரு சாவிக்கும் அதனுடைய வெட்டு தோற்றம் எப்படி இருக்குன்னு பார்த்தோமா இல்லையா. ஸோ அதை தான் முகப்புகள் எப்படின்னு பார்க்குறோம். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா 3 வகைகளில் சாவிகளினுடைய முகப்புகளானது வடிவமைக்கப்பட்டிருக்கும். அது என்னென்ன வகைகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று வட்ட வடிவத்தில் இருக்கும் அந்த சாவியினுடைய முகப்பு, அப்படி இல்லை அப்படின்னா சதுர வடிவத்தில் இருக்கும், அப்படி இல்லை அப்படின்னா செவ்வக வடிவத்தில் இருக்கும். இந்த 3 வெட்டு தோற்றங்களை கொண்டதாக தான் என்னது சாவியினுடைய முகப்புகளானது வடிவமைக்கப்பட்டிருக்கும். அப்ப சாவியினுடைய முகப்புகள் என்னென்ன வடிவத்தில் இருக்கும், வட்ட வடிவத்தில் இருக்கும், சதுர வடிவத்தில் இருக்கும், அல்லது செவ்வக வடிவத்தில் இருக்கும். ஸோ இது 3 தான் வந்தீங்கன்னா சாவியினுடைய முகப்புகளினுடைய வடிவங்களாகும். சரிங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த சாவிகள் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். இந்த சாவிகள் வந்து எங்க பயன்படுத்துறாங்க, எதுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் என்னென்ன சாவிகள், அதாவது தொழிற்சாலைகளை பயன்படுத்துறாங்க அப்படின்ற அதனுடைய வகைகள் படிச்சு பார்த்தோம். ஸோ அதனுடைய வகைகள் ஒவ்வொன்றும் எந்த மாதிரி இடத்துலையும் பயன்படுத்துறாங்க அப்படின்றதையும் பார்த்தாச்சு. சரிங்களா, இதில் பயன்படுத்தக்கூடிய இந்த சாவி பள்ளத்தினுடைய அளவுகள் எப்படி குறிக்கப்படும்ன்றதை பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம பயன்படுத்தக்கூடிய சாவியினுடைய முகப்புகள் என்னென்ன வடிவத்திலலாம் இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். சரிங்களா, இப்போ இந்த பாடத்தினுடைய 2வது டாபிக் முடிஞ்சிருச்சு. ஸோ 3வது டாபிக்கான ஜிக்ஸ் மற்றும் பிக்சர் அப்படின்றத அடுத்த வகுப்புகளில் பார்க்கலாம். ஸோ இதோட இந்த வகுப்பு முடிவடைகிறது. நன்றி, வணக்கம்.